மயிலாடுதுறை பாமக வேட்பாளர் மா.க. ஸ்டாலின் சின்னக்கடை வீதியில் டீ கடை உரிமையாளர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு டீ போட்டு கொடுத்து சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் செல்லப்பா இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் செல்லப்பா, இந்த தேர்தல் பிரச்சாரம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அமருத். அதாவது பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 10 நடைபெற உள்ளது. நிலையில் மார்ச் 20 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து 25 நேற்று வேட்புமனு தாக்கல் நிறைவேறிருக்கு. இந்நிலையில வேட்பாளர்கள் தனது வாக்கு சேகரிப்பு தீவிரமான முறையில் ஈடுபட்டு வராங்க. மக்கள்கிட்ட சேர்ந்து நூதன முறையில் சேகரிக்கும் வகையில மக்களை கவரும் வகையில வேட்பாளர்கள் வாக்கு சேகரிக்கிறாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் மா.க. ஸ்டாலின் அவர்கள் மயிலாடுதுறை தொகுதியில் உள்ள முக்கிய பிரமுகர்களை சந்தித்து மரியாதை செய்து ஆதரவு திரட்டி வராரு. அந்த வகையில மயிலாடுதுறை சின்னக்கடை வீதியில வரும்போது அங்க ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான டீ கடையில கட்சியினர் நிர்வாகிகளை சந்தித்து அமர்ந்து டீ சாப்பிட்டாரு. பின்னர் கடையின் உரிமையாளர்கள் மற்றும் அவர் குடும்பத்தினருக்கு தனது கையாலேயே டீ போட்டு கொடுத்தோம். கடைக்கு டீ சாப்பிட்ட அந்த கடைக்கு பொதுமக்களிடமும் டீ போட்டு கொடுத்து தனது ஆதரவை திரட்டினாரு. மேலும் அங்க இருந்து அனைவருக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினாரு. டீ சாப்பிட்டு சென்ற இடத்துல உரிமையாளருக்கு தன் கையாலேயே டீ போட்டு கொடுத்து எளிமையாய்ப்படுத்தியது பாமக வேட்பாளருக்கு ஆதரவு பெருகியது. இது தற்போது ஒவ்வொரு கேண்டிடேட்டும் ஒவ்வொரு வேட்பாளரும் தனது ஆதரவு திரட்டும் வகையில ஒரு நூதன முறையிலையும் செயல்பட்டு வராங்க. இப்ப பாமக வேட்பாளர் செஞ்சது இப்ப இந்த வேட்பாளர் செஞ்சது வாக்காளர்களிடையே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. இதுக்கு வாக்கு வங்கி அதிகரிக்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. அமருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்லப்பா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.